உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பனிச்சரிவில் 57 தொழிலாளர்கள் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத்திலிருந்து 3 கிலோமீட்டரில் உள்ள இந்தியா திபெத் எல்லையில் 3200 மீட்டர் உயரத்தில் கடைசியாக உள்ளது இந்த மனா கிராமம். இந்த கிராமத்தில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அதிகாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டது. ஏற்கனவே அப்பகுதியில் மழை பெய்து கொண்டிருந்ததால் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்த சூழலில் பனிச்சரிவு ஏற்பட்டதால் பதற்றம் உருவாக ஆரம்பித்தது. இங்கு பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் எனப்படும் எல்லை சாலைகள் அமைப்பு முகாம் உள்ளது. இங்கு சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட பனிச்சரிவில் 57 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். இதில் முதற்கட்டமாக 10 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு ஆபத்தான நிலையில் ராணுவ முகாமில் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டனர். மீதமுள்ள 47 தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வந்தன. அதாவது இந்திய ராணுவத்தின் ஐபெக்ஸ் பிரிகேட் விரைவாக மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கியது. மீட்கப்பட்டவர்களுக்கு ராணுவத்தின் மூலம் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தன. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் கூடுதல் ராணுவ வீரர்களும் அங்கு சென்று கொண்டிருந்ததால் மீட்பு பணிக்கான ஆயுதங்களும் கொண்டு செல்லப்பட்டன. இந்த நிலையில் உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சமோலி மாவட்டத்தில் உள்ள மனா கிராமத்தில் கட்டுமான பணியின் போது இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இது எங்களுக்கு மிகவும் வருத்தமளிக்கும் தகவல். பனிச்சரிவில் சிக்கியிருக்கும் தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் நடந்து வருகின்றன. தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்காக நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் என்று உருக்கமாக தெரிவித்தார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட அறிக்கையில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 57 தொழிலாளர்கள் பனிச்சரிவில் சிக்கிக் கொண்டார்கள். உத்தரகாண்ட் விபத்து குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் பேசியுள்ளேன். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது. ராணுவத்தினர் மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றார். அங்கு பெய்து வந்த மழை, திடீரென ஏற்பட்ட பனிப்பொழிவு காரணமாக அப்பகுதிகள் பாதிக்கப்பட்டன. இதனால் மீட்பு பணியிலும் சிரமம் ஏற்பட்டது. நிலச்சரிவில் சிக்கியவர்கள் எத்தனை பேர் உயிருடன் இருக்கிறார்கள், யாருக்கு என்ன ஆனது என தொழிலாளர்களின் குடும்பங்கள் கண்ணீரோடு கதறும் சூழல் ஏற்பட்டது. ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. இந்த நிலையில் 50 தொழிலாளர்கள் உயிருடன் மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களுக்கு ராணுவ முகாமில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது.